டேர்ம் லைஃப் சூப்பர் இன்கம் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு வரி ஃப்ரீ ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு கீயாக அமையுமா, இல்லை இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்க நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாமா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமா இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் என்டோமெண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதில் சில கீ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அட் தி ஏஜ் ஆஃப் 75 வரைக்கும் லைஃப் கவர் கொடுக்குறாங்க. இன்கம் பே அவுட் டேர்ம் நம்ம சூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. ஏஜ் ஆஃப் 75 வரைக்கும் கேரண்டீட் மந்த்லி இன்கம் என்ஷோர் பண்றாங்க. ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. ஆன் மெச்சூரிட்டி ஒரு கேரண்டீட் லம்சம் பே அவுட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் ஆப்ஷனல் ரைடர்ஸ் மூலியமா அடிஷனல் ப்ரொடெக்ஷனும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், சூப்பர் இன்கம் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி டெத் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டர் இறந்து போகிறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னா அவங்க ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மோட டியூரேஷனில் இறந்து போகிறாங்க, இல்லை அதுக்கப்புறம் இறந்து போகிறாங்கன்னா அந்த டைமில் இந்த டெத் பெனிஃபிட் ஆக்சுவலி டிஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபர் ஆகும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த பாலிசியோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரண்டர் வேல்யூட 80% வரைக்கும் நீங்கள் லோன் ஆப்ஷன் அவைல் பண்ணலாம். அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனுக்கு ஆப்ஷனல் ரைடர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா எப்போ பிகன் ஆகணும்னு சூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஹையர் மந்த்லி இன்கம் ஆக்சுவலி ஹையர் ப்ரீமியம்ஸ்னால வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வர இன்கம் பெனிஃபிட்ன்றது மோஸ்ட்லி ஒரு கோல் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஏதாவது டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் ஆகும், அவ்வளோதான். அண்ட் இன்கம் பெனிஃபிட் கேரண்டீடாக இருந்தாலுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் ரொம்ப லோ. அண்ட் சம் அஷூர்டுமே ஒரு சஃபிஷியன்ட்டான சம் அஷூர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. நீங்கள் இதை மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. ஸோ அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த பாலிசி நிஜமாலே நம்மளுக்கு எப்படி நல்ல ஒரு வேல்யூ கொடுக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஐஆர்ஆர் அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் அண்ட் ஓவரால் வேல்யூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 30-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சம் அஷூர்ட் 10 lakhs. ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 15 years followed by an income benefit period of 30 years. So lasting until the age of 75. இதோட ரிசல்ட்ஸ் இந்த பாலிசியோட அப்போ டோட்டல் பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா 45 years கிட்ட வருது. அப்போ ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்லாம் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா பாலிசி ஹோல்டருக்கு ஃபிக்ஸட் மந்த்லி இன்கம் ஆஃப் 11,888 rupees கிடைக்கும். மெச்சூரிட்டி பெனிஃபிட் 5 lakhs கிடைக்கும். இந்த கேஷ் ஃப்ளோக்கு ஐஆர்ஆர் பாலிசி கால்குலேட்டர் படி போட்டு பார்த்தோம்னா 5.33% தான் வருது. இது டிப்பிக்கல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிட்டர்ன்ஸை விட ரொம்பவே கம்மியான ரிட்டர்ன்ஸ். ஸோ இதில் வர ஃபிக்ஸட் இன்கம் அண்ட் சம் அஷூர்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்அடிக்குவேட்டாக இருக்குது. ஸோ இதோட லாங் டேர்ம் பாலிசி டியூரேஷன் வச்சு பார்த்தோம்னா இதோட இன்கம் இன்ஃப்ளேஷனோட பேஸ் வச்சுக்கிற மாதிரி இல்லை. ஸோ நம்ம நினச்ச மாதிரி இந்த பாலிசி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால இப்போ நம்ம கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது வேற மார்க்கெட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட டிப்பிக்கலி அதோட நம்ம ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ண போகிறோம் த்ரூ அன் ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக கன்சிஸ்டன்ட் மெட்ரிக் யூஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஸோ சேம் எவாலுவேஷன் அப்ரோச் முன்னாடி யூஸ் பண்ணது தான் இங்கேயுமே நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த பாலிசியில் மந்த்லி இன்கம் பெனிஃபிட் லைஃப் கவரோட கம்பைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எஃபெக்டிவ்னஸை தனித்தனியாக நம்ம எவாலுவேட் பண்ணாதான் ஆக்சுவல் ரிசல்ட் தெரிய வரும். ஸோ இந்த காம்பனன்ஸை இதில் நம்ம செப்பரேட் பண்ணி தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ லைஃப் கவர் பர்பஸ்க்குன்னு மட்டுமே நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறோம். இதில் 10 lakhs சம் அஷூர்டே பார்த்தீங்கன்னா ஆனுவல் ப்ரீமியம் 13,300 தான். 10-year ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மோ அண்ட் 40-year பாலிசி டேர்ம். அப்போனா மீதி இருக்கிற 86,700 rupees ஸ்ரீராம் பாலிசி பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணோன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம இண்டிவிஜுவல் ரிஸ்க் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த அக்யூமுலேட்டட் கார்பஸை அப்புறமா சிஸ்டமேட்டிக் மந்த்லி வித்ட்ராவல்ஸ்க்கு சிமிலர் டு ஸ்ரீராம் பாலிசி நம்ம இன்கம் பெனிஃபிட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 சினாரியோவில் நம்ம சேவிங்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு சினாரியோவில் பிபிஎஃப் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்னொன்று ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்பஸ் 24.33 lakhsக்கு க்ரோ ஆகுது. இதே திரும்பி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதுவும் 7% கேரண்டி ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணோம்
பண்ணுறோன்னா மந்த்லி விட்ராவலுக்கு அலோவ் பண்ணோம். அப்போ ஃபைனல் பேலன்ஸ் 41.05 lakhs வருது. இதோட ஐஆர்ஆர் 6.55%. கம்பேரிட்டிவ்லி இது ஸ்ரீராம் பாலிசியோட அதிக ஐஆர்ஆர் தான். இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பஸ் 37.14 lakhsக்கு அக்யூமுலேட் ஆகுது. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்ளை பண்ணக்கப்புறமே போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 33.74 lakhs வருது. அப்போது இதை 7% ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கக்கூடியதில் ரீஇன்வெஸ்ட் பண்ணோன்னா போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ 33.74 lakhs வருது. இது திரும்பி 7% ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு சிஸ்டமேட்டிக் விட்ராவல்ஸ் கிடைக்கும். அப்போ ஃபைனல் பேலன்ஸ் 1.12 crores வருது. இதோட ஐஆர்ஆர் 7.89% இருக்கு. இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் இன்ஃப்ளேஷன் மட்டும் அவுட் பேஸ் பண்ணாமல் நம்மளுக்கு கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுக்குது. நம்ம விட்ராவலை நம்ம ஃபினான்ஷியல் நீட்ஸ் பேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அப்போ இந்த அவுட்கம்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ரீராம் பாலிசியோட கம்பேர் பண்ணும்போது இட் பிகம்ஸ் கிளியர். இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் எஃபெக்டிவாக இருக்குது ஃபார் generating monthly income and also for accumulating a good corpus. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? ஸ்ரீராம் லைஃப் சூப்பர் இன்கம் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசியோட கேரண்டீட் ரெகுலர் இன்கம் நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு யார் வந்து ஸ்டெடி கேஷ் ஃப்ளோ அதுவும் சீக் பண்றாங்களோ அவங்களுக்கு இது அப்பீலிங்கா இருக்கலாம். பட் ரிட்டர்ன்ஸில் நம்ம ஒரு க்ளோசர் லுக் அனலைசிஸ் பண்ணும்போது இது அந்த அளவுக்கு ஒரு கம்பெல்லிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு தெரிய வருது. மோர் ஓவர் இதோட இன்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டிஃபரும் பண்ண முடியாது, ஒரு லம்சமாக வந்து அக்யூமுலேட் பண்ணி ரிசீவும் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டியே லிமிட் ஆகுது. இந்த பிளானோட ரெஸ்ட்ரிக்டட் லிக்விடிட்டி, சப்பார் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் இது எல்லாமே இதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு வெல் பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோக்கு இது ஒரு அன்சூட்டபிள் சாய்ஸ். அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பாலிசியை அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு ரெகுலர் இன்கம் நீட்ஸ் வேணும்னா ஒரு பெட்டர் அப்ரோச் வந்து உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு அலைன் ஆகிற மாதிரி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி சஃபிஷியன்ட் கார்பஸ் பில்ட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் பெட்டர் ரிட்டர்ன்ஸும் வரும், லிக்விடிட்டியும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அப்ராப்ரியேட் லைஃப் கவரேஜை நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து உங்களோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை சேஃப்கார்ட் பண்ணலாம். லைக் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. இதில் உங்களுக்கு ஹையர் கவரேஜும் அஃபோர்டபுள் ப்ரீமியம்ஸ்லேயே கிடைக்கும். ஆனால் ஒரு ஸ்டாண்டர்ட் மந்த்லி விட்ராவல் பிளான் எல்லாரோட நீட்ஸ்க்குமே சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. அண்ட் நம்ம எவ்வளோ விட்ரா பண்ணால் கரெக்டாக சஸ்டெயின் ஆகும், இந்த வருஷம் அது இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறிட்டு இருக்கிறதுனால நிறையவே டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸை கரெக்டாக டிட்டர்மைன் பண்ண ஒரு ப்ரொஃபஷனல் லைக் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணி உங்கள் விட்ராவல் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.